கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் ஓடினே இருக்கிறாரு. அசம்பிளியவே அரசியல் மேடையாக்கும், திருமண விழாக்கள் அரசியல் மேடையாக்கும். அரசியல் மேடையில் நீங்க அரசியல் பேசாம இருக்க முடியும்? அது வந்து பியூர்லி தாவேக்காவுடைய ஸ்டேஜ். ஓடு 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 வேட்டக்காரன் வரான் ஓடு. எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வரான் பாரு வேட்டக்காரன். GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Kartipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Dr. Srivarma Oil Tarum Ayurveda. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மேடையாக தான் அமைந்திருக்கு இல்லையா? அப்படிதான் பயன்படுத்தணும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அந்த கரூர் சம்பவத்தில் அந்த துயரத்தில் 41 பேர் நமக்கு இந்த இடத்துல தானே உயிரிழந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் போறாரு. அப்புறம் நீங்க அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றதுல நம்ம வந்து அதில் எதிர்பார்க்க நியாயம் இல்லை. அதை மிஸ்கைட் பண்ணும்படியா எதுவும் சொல்ல, ஒரு சைடு தன்னுடைய சைடை சொல்றாரு. ஒருவேளை ஸ்டாம்பீட் நடக்கலைன்னா நீங்க இப்படி பண்ணுங்க, ஸ்டாம்பீட் நடக்காதபடிக்கு அவர் எதுவுமே சொல்லணும், இப்படி பண்ணுங்க, நான் என்ன க்ளூ கிடைக்கும் போது இந்த மாதிரி பண்ணுங்க, ஃபுல்லா வந்து ஃபீடு பண்ணாங்க அப்படின்ற நம்ம அமைச்சர் வந்து ஆதவர்ஜனா சொல்ல எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதை தீக்காம விட மாட்டேனார்ல. தாவேகா தலைவரா திரு விஜய் தன்னுடைய ஸ்டாண்ட சொல்லியிருக்காரு. இப்ப காவல்துறை சொன்ன ஸ்டாண்ட்ல எது உண்மை என்ன பார்க்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். கரூர் கேஸை சீக்கிரம் சார். இவ்வளோ வலி இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழியை தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? மோசமான பேச்சு அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. இன்னும் சினிமாக்காரராகவே இருக்கிறான்னு அவர் சினிமாக்காரன் தான். அது நீங்க வந்து திடீர்னு ஏதோ விசுவரம் எடுத்து மாற்றி வந்துட்டாருங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அந்த சேஞ்ச் ஓவருங்கிறது படிப்படியா படிப்படியா. அதனால அவர் சினிமாக்காரர் மேல பேசுறதுல வந்து நான் எந்த தப்பும் பார்க்கல. அவர் இப்படிலாம் பேசலாமான்னு இதோட மோசமா பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறனால நான் வந்து அமைதியாக. ஏன்னா பேசிக்கும் போது எந்திச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. சிஎம் கம்மியாக பேசுறது சரிதான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. சிஎம் வந்து போராடம் பூரா பேசிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பேசினா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? கலைஞர் வந்து எங்க மைக்கு நின்றாலும் பதில் சொல்லுவார். உடனே நம்ம எல்லாம் ஆட்சியில் போட்டு உட்கார வச்சோம்னா என்ன? அதனால வந்து செயல் தான் இங்கே தேவை, இங்கே பேச்சு தேவையில்லை. பேசி பேசி வீணா போன ஒரு இடமா நம்ம உட்காந்துருக்கோம். அதனால வந்து பேசாம இருந்தாலும் நல்லதா, செயல்பட்டா சரி, சரியாக செயல்பட்டால் ரொம்ப சரி. பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். வணக்கம் சார். இன்றைய தினம் முதல்வர் விஜய் அவர்களுடைய கரூர் ஸ்பீச் எப்படி பார்த்தீங்க? உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? நம்ம அங்கிருந்தே தொடங்கலாம். வழக்கமான ஒரு அரசியல் பேச்சு. அவர் வந்து இப்போ அவருடைய அரசியல் பேச்சுக்கு ஒரு பேட்டர்ன் உருவாயிடுச்சு. எப்படி சீமான் எப்படி பேசுவார், டி ராஜேந்தர் எப்படி பேசுவார், கலைஞர் எப்படி பேசுவார்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல. அந்த பேட்டர்ன் வந்து இவருக்கு டே 1லேருந்து செட் ஆயிடுச்சு. எப்படி நம்ம வந்து விக்கிரவாண்டி வீசாலையில் ஒரு மாநாட்டு ஆரம்பித்து 2-3 வருஷம் முன்னாடி பண்ணாரோ அதே மாதிரி வந்து இப்போ திருச்சி கிழக்கில் லேட்டஸ்ட்டாக பேசின வரைக்கும் ஒரே பேட்டர்ன். அதாவது ஜென்ஸியை அட்ரஸ் பண்ணுறது, நார்மலாக கேஷுவலாக வந்து மானம் வெக்கம் ரோசம் ஒரு அதுவும் கிடையாது அப்படின்றது. ஸோ அவர் என்ன கிடையாது அப்படின்றத நம்ம வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுப்போம். நான் என்ன இதுவா அப்படின்னு திருச்சி கிழக்கில் சொன்னார். அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே சொல்லாமலே புரிய வைக்கக்கூடிய விஷயங்கள், மேடையில் வந்து நம்ம ஜாலியாக பேசிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு ஹாப்பியாக சொன்னார். வேறு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு ஸ்பெக்டாகுலரான ஸ்பீச், ஜாலியாக ஹாப்பியாக ஒரு டைம் பாஸ். இடையில ஒரு பாட்டெலாம் பாடி ஓடு 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 வேட்டக்காரன் வரான் ஓடு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு அப்பா நம்ம வந்து விஜய் படத்தை வந்து நம்ம வந்து தியேட்டரில் பார்த்துருக்கோம், விஜய் படத்தை நேரையே வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி. கரெக்டாக செப்டம்பர் 17, 2025 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுடைய ஒரு சின்ன பார்வையை மக்களுக்கு சொல்கிற மாதிரி கரூருடைய இஷ்யூல இருந்து தான் தொடங்குறாரு. ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும்பொழுது காவல்துறையினர் வந்து ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நாங்கள் அவங்கள நம்பணும், ஆனால் அவங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறதுங்கிறது மற்றவங்க பேசுறது ஓகே. ஆனால் முதல்வர் அப்படிங்கிறப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மிக்க ஒரு பதவியில் இருக்காருன்றப்போ அவர் பேசுறது அக்செப்டபிளா? நம்ம வந்து அந்த இடத்துல அவரை நீங்கள் முதல்வராக பார்க்கக்கூடாது, அந்த இடத்துல ஒரு தாவேகா தலைவராக தான் பார்க்கணும். ஏன்னா தாவேகாவுடைய கூட்டம் தான். நீங்கள் வந்து காலையில் அவர் பேசுகிறது வந்து தாவேகாவுடைய கூட்டம். அதில் கலெக்டர் கிடையாது, எஸ்பி கிடையாது, அவங்கெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து திரு ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கிடையாது, அங்கேயுமே அவர் தான் வந்து எல்லா மேடையிலையும் ஒருங்கிணைக்கக்கூடியவர். அது அந்த வழக்கமான அந்த கேரவன் மேலே உள்ள ஏற்பாடு தான், அதே தான் இருப்பாங்க. ஸோ அந்த செட்டப் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பொலிட்டிக்கல் மீட்டிங். அப்போ ஒரு சிஎம்மாகவே இருந்தாலும் அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒரு தகப்பனாக இருப்பார், ஒரு பிரதராக இருப்பார், ஒரு அண்ணன் இருப்பார், ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் இருக்குல்ல. நீங்கள் வந்து அம்மாவுக்கு கொல்லி வைக்கலாமான்னு பாரத பிரதமரை பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் கொல்லி வைக்கல, அந்த அம்மாவுடைய பையன் நரேந்திர மோடி கொள்ளி வைக்கிறார். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வேறு வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ வந்து கட்சி தலைவராக அவர் அங்கே நிற்கிறார். அப்போ வந்து கட்டாயமாக அவர் வந்து அதை நீங்கள் அவர் பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு முதலமைச்சராக அவர் பேசக்கூடாது, அதில் குழப்பம் இல்லை. கட்சி தலைவர் ஒரே ஆளுக்கான 2 டியூவல் ரோல் இருக்குது. இது காம்ப்ளிகேட்டட் தான், இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கே இருக்குது, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் அவங்கள இப்படி தான் பொலிட்டிக்கலாக போயிட்டு இருக்குங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது இந்தியா முழுக்க எல்லாருமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து பிரதமராக இருக்கிறாரு. அவர் மாநில தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணி ஒரு மாநில அரசை கண்ணாமண்ணா விமர்சிக்கிறாரு.
நீங்கள் பிரதமர் ஒரு ஸ்டேட்டை விமர்சனம் பண்ணலாமான்னு கேட்க முடியாதுல்ல. அங்கே வந்து ஒரு பிஜேபி லீடராக போய் பிரச்சாரம் பண்ணுறார். யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது. கரூருக்கு போகிறாரு, கரெக்டாக 60 நாள் கழிச்சு போகிறாரு. ஆட்சி துவங்கி அவருடைய 60 நாள் போகிறது கரூருக்கு. ஏன் போகணும்? தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்துக்கும் போகல, திருச்சி கிழக்கு போனார், ப்ளஸ் வந்து கரூர் போகிறார். ஏன் போகிறாரு? இந்த நிகழ்ச்சிக்காக தான் போகிறாரு. அந்த கரூர் சம்பவத்தில், அந்த துயரத்தில் 41 பேர் நமக்கு இந்த இடத்துல தானே உயிரிழந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறாரு. அப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறதில்ல, நம்ம வந்து அதில் எதிர்பார்க்க நியாயம் இல்லை. 3வது பாயிண்ட் வந்து அவர் வந்து அங்கே அதை மிஸ்கைடு பண்ணும்படியாக எதுவும் சொல்ல, ஒரு சைடு தன்னுடைய சைடை சொல்கிறாரு. ஆனால் இதனால் வந்து அவர் வந்து சாட்சிகளை கலைச்சிருவார், பஞ்சாயத்தை கூட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அங்கே இல்லை. நான் ஏற்கனவே நம்ம சாணக்கியாலெல்லாம் பேசின மாதிரி வந்து எஸ்பியோடைய வாக்குமூலம், டிஏஜியோடையது, ஏடிஜிபி எல்லண்டோடது, டிஜிபியோடது, திரு விஜயோடைய கட்சியுடைய மாவட்ட தலைவரோடதுன்னு எல்லா வாக்குமூலம் ஏற்கனவே வாங்கியாச்சு. காவல்துறை வாங்கியாச்சு, சிபிஐ வாங்கியாச்சு. ஸோ இனிமேல் அங்கே புதுசாக வந்து ஒரு சாட்சியை மாற்றிட்டாங்க இப்படின்ட்டாங்கன்னு சொல்லி அங்கே வாங்க போகிறது ஒன்றும் கிடையாது. அண்ட் இவருமே அதை வந்து வேறு மாதிரி மிஸ்இன்டர்பிரட் பண்ணுற மாதிரி ஒன்று சொல்ல. பாயிண்ட் என்ன அங்கே நோட் பண்ண, இவருடைய சைடை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? எங்களை போலீஸ் வந்து மிஸ்கைடு பண்ணாங்க, எங்களுக்கு வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்தாங்க, ஏன் கேன்சல் பண்ணலை, ஏன் எங்களை வர விட்டீங்க, ஏன் எங்களை உள்ள வரைக்கும் வர விட்டீங்க, அப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஏன் எங்களுக்கு சொன்னீங்க, நான் வேறு இவங்களை நம்பி நான் தேங்க்ஸ்லாம் வேறு பண்ணேன். நாம் அதுதான் கேள்வி எழுப்புறாருன்னா கரெக்டாக அடுத்த வாரத்திலே அவர் போட்டுட்டார். நம்ம வந்து அந்த கூட்டம் நீங்கள் கரூரில் அந்த சம்பவம் நடந்தன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த உடனே 2வது நிமிஷம் பேசியிருப்பார் அவர். இந்த காவல்துறைக்கு நான் நன்றி சொல்லணும், அவங்க இல்லைன்னா இந்த கூட்டம் சாத்தியம் இருக்காது, நான் இங்கே வந்திருக்கவே முடியாது, அவங்களால தான் இது சாத்தியம்னு சொல்லிட்டு கரூர் போலீஸுக்கு அவர் தேங்க் பண்ணுறார். இன்றைக்கி கரூர் போலீஸை அவர் ப்ளேம் பண்ணுறார். இது வந்து ஒரு சைடு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நாளைக்கு அதர் சைடு ஆஃப் த ஸ்டோரி வந்து காவல்துறை சொல்லியிருக்கணும். அதாவது அவங்க கரூரில் இருந்தவங்க அப்போ இந்த இடத்துல உண்மை எதுங்கிறது தெரியும். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வர சொன்ன போது வரலன்றாங்க, ப்ளஸ் நாங்கள் அங்கேயே நிப்பாட்டிருங்க உள்ளே வராதிங்கன்னு சொன்னால் வரலன்னாங்க. 3வது வந்து 2 இடம் கேட்டபோது அந்த இடம் வேண்டாம், இந்த இடம் எடுத்துக்கோங்க, இந்த இடம் ஏற்கனவே இருந்தாலும் நாங்கள் சொன்னோம், அவங்க லெட்டரில் கொடுத்ததான் இந்த இடம், ஸோ நாங்கள் ஒன்றும் கம்பல் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு 3 இடம் சொல்லலாம். இப்போ இந்த இடத்த பற்றி அவர் பேசுகிறார். ஸோ இடம் இவர்கள் அப்ளை பண்ணாங்க, நாங்கள் அப்ரூவ் பண்ணோங்கிறது காவல்துறை ஸ்டாண்டு. டைம் அவங்களா வந்தாங்க, நாங்கள் வந்து சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து இடம் நாங்கள் வந்து எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் வந்து முன்னாடியே நின்றுக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை கேமரா அங்கே தான் வந்து எங்களுக்கு கிடைக்கும், அப்போ தான் நாங்கள் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க மாற்றினாங்க. ஸோ இந்த 3 டிஸ்பியூட்டும் இன்றைக்கி இவர் அதர் சைடு சொல்கிறார். என்னை ஏன் வர விட்டீங்க, ஏன் கூட்டத்தை நீங்கள் கேன்சல் பண்ணல, உங்களை நம்பி நான் வந்தேனே அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இதுக்கு அப்படியே அதர் சைடு வந்து காவல்துறை சொல்லுது. இதில் தான் சிபிஐ விசாரணை எது உண்மைன்னு தெரியும். இப்போ இவருடைய ஸ்டாண்டை தாவேகா தலைவராக திரு விஜய் தன்னுடைய ஸ்டாண்டை சொல்லியிருக்காரு. இதுதான் அவர் வந்து சிபிஐலையும் சொல்லியிருப்பாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ காவல்துறை சொன்ன ஸ்டாண்டில் எது உண்மைன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, அவர் பேசும்பொழுதுமே இது வந்து யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் சொன்ன உடனேயே அந்த மீட்டிங் முடிஞ்ச கொஞ்ச நேரங்களே வந்து கனிமொழி அவர்கள் வந்து சொல்றாங்க, அந்த இடத்துக்கு விரைந்து போனது நாங்க தான், இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க இந்த இடத்துல சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமானவர் யார் அப்படிங்கிறது போது இன்னும் 4-5 வார்த்தைகள் க்ளூ கொடுக்குறாரு. இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி நடந்தால் அப்படி மாற்றி பண்ணுங்க, அப்படி நடக்காட்டா இப்படி பண்ணுங்கன்னு ஃபுல்லாக வந்து ஃபீடு பண்ணாங்க அப்படின்றார். அதாவது ஒருவேளை அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் இன்டர்பிரேஷனு, ஒருவேளை ஸ்டாம்பீட் நடக்கலைன்னா நீங்கள் இப்படி பண்ணுங்க, ஸ்டாம்பீட் நடக்காதபடிக்கு அவர் எதுவுமே சொல்லணும் இப்படி பண்ணுங்க, நான் என்ன க்ளூ கிடைக்கும் போது இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் கம்ப்ளீட்டாக ப்ராம்ப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியா வந்துச்சு. இந்த 41 பேருடைய மரணம்ங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கெஸ்ட்ரேட்டட், கம்ப்ளீட்டாக வந்து ட்ராமா பண்ணி பிளான் பண்ணது அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட். ஏன்னா அவர் சொல்லும்போது வந்து இப்படி நடந்தால் இந்த மாதிரி செய்யணும், இப்படி நடக்காட்டா அந்த மாதிரி செய்யணுங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி அப்போ கம்ப்ளீட்டாக ஃபீடு பண்ணாங்கன்றார். அப்போ அது யாருங்கிறத முதலமைச்சராக அவர் சொல்லணும். அவர் வந்து தாவேகா தலைவராக வந்து நான் வந்து இதை ரிவீல் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து அதில் கடமை இருக்குன்னு சொல்ல முடியல. தாவேகா தலைவராகவே சிபிஐயில் இந்த கேஸை விரைந்து விசாரிக்க சொல்லி அடிஷனலாக ஒரு பெட்டிஷன் போடணும், சீக்கிரமாக விசாரிங்க. எங்கள் நம்ம அமைச்சர் வந்து ஆதவர்ஜனா சொன்னால் எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதை தீர்க்காம விட மாட்டேனார்ல, அதை தீர்க்க வேண்டிய தருணம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 60 நாள் ஆயிடுச்சு, நீங்கள் முதலமைச்சர் ஆகிய ஒன்றுமே செய்ய வேண்டாம், கரூர் கேஸை சீக்கிரம் விசாரிங்க. இவ்வளோ எங்களுக்கு வந்து நீங்கள் செந்தில் பாலாஜி தண்டனை கொடுங்க, இல்லை செந்தில் பாலாஜி குற்றவாளியா இல்லைங்கிற அவங்க சொல்லுவாங்க, அது நமக்கு வேலை இல்லை. ஆனால் இந்த வழக்கு விரைவாக விசாரிங்க, உடனே எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும்ல, அதை பண்ணுறாங்களா, சாட்சிகள் ஏதாவது பாக்கி இருக்கா, சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ் வேறு ஏதாவது பாக்கி இருக்கா, வேறு ஏதாவது உங்களுக்கு எவிடன்ஸ் வேணுமா, பிகாஸ் நவ் வி ஆர் ரன்னிங் த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் சைடில் இந்த காவல்துறை இங்கே இருக்குது, காவல்துறை சைடில் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். தாவேகா கட்சி இருக்குது, கட்சி சைடில் நாங்கள் ஃபுல் சப்போர்ட், ரெண்டுமே இப்போ எங்கள் கையில் இருக்குது. தாவேகா எங்கள் கையில் இருக்குது, கவர்மெண்ட் எங்கள் போலீஸ் எங்கள் கையில் இருக்குது, நான் ரெண்டுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறோம். நீங்கள் வந்து கோரல் பண்ணி கடகடன் நீங்கள் விசாரணை முடிக்கிற கொண்டு வாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு 10வது வகுப்பு மாணவி பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார், சேலத்தை சேர்ந்த மாணவி கோயம்புத்தூரில். அப்போ அந்த குழந்தைக்கான அநீதி வந்து அவங்க யார் பாலியல் வன்முறை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து 10 நாள்லேயே சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதை மாதிரி இந்த கேஸில் வந்து நீங்கள் தான் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டீங்களே, ப்ராம்ப்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டீங்களே. அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் பேரை சொல்லலை, உங்களுடைய பெருந்தன்மை, நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க சொல்லலை, ஆனால் நீங்கள் வந்து சொல்லாமல் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்து வரி
வரிக்கு வரி சொன்னாங்க, இன்சிடென்ட் பை இன்ச் பை இன்ச் சொன்னாங்க. என்ன மாதிரி செய்யணும், என்ன மாதிரி செய்யாட்ட அந்த மாதிரி செய்யணும், என்ன மாதிரி நடந்தால் அப்படி செய்யணுங்கிற எல்லாம் ப்ராண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் சிபிஐ இருக்குது, விரைவுபடுத்துங்க. அது செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கரூர் அப்படின்னும் பொழுது வந்து அவர் பேசுறதுக்கு முன்னாடியே ஊடகங்கள் எல்லாம் எதிர்பார்த்த விஷயம்னா, கரூருக்கு போறாருன்னா கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடந்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி பாட்டலுக்கு 10 ரூபான்னு ஆரம்பிச்ச ஒரு பேச்சு இன்னைக்கும் அதே கரூர்ல வந்து வேட்டக்காரன்ல வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு முதல்வரா இருக்கும்பொழுது இது ஒரு பண்பட்ட பேச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் தொடர்ந்து சினிமா பாணியிலேயே இருக்காருங்கிற ஒரு விமர்சனத்தை 2 மாதங்கள் ஆகியும் அவருடைய அந்த விமர்சனம் பின்தொடருது. முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர்களே பிற மாநில முதலமைச்சர்லாம் ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறாங்க. அதனால் வந்து இது வந்து மோசமான பேச்சு அப்படிங்கிற லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது. அதனால் வந்து அவர் வந்து இப்படி சொல்லலாமா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லலாமா, வேட்டக்காரன் பாடலாமா அப்படிங்கிறலாம் எனக்கு இப்படி இதுக்கு முன்னாடி என்னென்னமோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு நேம், அதெல்லாம் பழைய கதை. அதனால் வந்து அரசியல்வாதிகள் முதலமைச்சராக அமைச்சர் பெருமக்களாக பதவியில் இருந்தபோதே என்னென்னமோ அவங்களா இப்படி அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து வெளியில் நீங்கள் சொல்லிட முடியாதுங்களுக்குலாம் பேசியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் எல்லாமே வரலாறு பப்ளிக்கில் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் சினிமாக்காரராகவே இருக்கிறாருன்னு அவர் சினிமாக்காரர் தானே. அதை நீங்கள் வந்து திடீர்னு ஏதோ விஸ்வரூபம் எடுத்து மாற்றி வந்துட்டாருங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிங்கன்னா, அந்த சேஞ்ச் ஓவருங்கிறது படிப்படியாக 41 வயசில் ஜெயலலிதா அவர்கள் சிஎம் 1991. 2001 அவங்க 2வது முறை சிஎம் ஆகும்போது நான் சொன்னாங்க, அப்போ அவங்களுக்கு 51 வயசு. அப்போ சொன்னாங்க, நான் கொஞ்சம் பக்குவப்பட்டு விட்டேன், நான் முன்னாடி இருந்த மாதிரிலாம் கொஞ்சம் பக்குவப்பட்டு விட்டேன். அதை மாதிரி வந்து ஒரு ஏஜும் எக்ஸ்பீரியன்ஸும் வேற கொடுக்கும். ஆனால் இது வந்து இது ஒரு அமைச்சூரான ஆக்டிவிட்டி. இன்னும் சினிமாக்காரருங்கிற ஒன்று கேவலமான விஷயம் கிடையாது. சினிமாக்காரராக தான் அவர் இருக்கிறார். அதில் என்ன உங்களுக்கு குழப்பம்? அவர் சினிமாக்காரர் தானே, தெரிஞ்சு தானே ஓட்டு போட்டோம். அவர் வந்து சார் சினிமாக்காரராக இருப்பார் நான் நினைக்கவே இல்லை சார் அப்படின்னு. விஜய் வந்து ஒரு ஸ்டார்னு எல்லாருக்குமே தெரியுமே. அப்போ அவர் சினிமாக்காரராக தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். அந்த ஃபேன் ஃபாலோயிங் தான் அவருக்கு ஒரு பேஸ், அதுதான் ஓட்டர்ஸாக மாறுது. அப்போ அந்த ஃபேன் ஃபாலோயிங் ஒரு எங்கே பேஸோ அதை ஏன் அவர் வந்து ஸ்கிப் பண்ணணும்? எனக்கு அங்கே பெரிய ஹோல்டு இருக்குது, அந்த ஹோல்டை நான் ஏன் ஸ்கிப் பண்ணணும்? அதனால் அவர் சினிமாக்காரர் மேலே பேசுகிறதுல வந்து நான் எந்த தப்பும் பார்க்கல. அவர் இப்படிலாம் பேசலாமான்னு இதோட மோசமாக பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறனால நான் வந்து அமைதியாக உட்காந்து. ஓகே, செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசும்பொழுதே கூடவே வந்து ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு போயிருக்காரு, முதல்வரை சொல்லலை, ஒருத்தர் நோண்டினதுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னா இன்னும் தோண்ட தோண்ட யாரெல்லாம் மாட்டுவாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல விஜயபாஸ்கர் அவர்களும் இருந்தார். ஆமாம், திரு ஏவ வேலுவர் தான் அவர் மறைமுகமாக கொடுக்குறாரு. சிங்கப்பூரில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போய் உட்காந்துருக்கிறாரு அவர் அப்படின்றாரு. கட்டாயமாக ஆக்ஷன் எடுக்கணும், யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அதில் வந்து ஒன்றும் கிடையாது. அவர் வந்து சட்டமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, நான் வந்து தப்பு செஞ்சவங்களையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பதவியேற்ற அன்னைக்குமே சொல்லியிருக்கிறாரு, நான் தப்பு செஞ்சவங்களை விட மாட்டேன். அதனால் வந்து தேர்தல் வாக்குறுதியிலையும் இது இருக்குது. அதனால் ஒரு முறைக்கு 3 முறை அவர் வந்து உறுதிப்படி சொல்லியிருக்காரு. அதனால் கட்டாயமாக தவறு செய்தவர்களை விடக்கூடாது. வெறுமனே 10 நாள் சிறையில் அடைச்சிட்டு நீங்கள் இப்போ வந்து செந்தில் பாலாஜி நீங்கள் வந்து சேஸ் பண்ணீங்க கடுமையாக, அவரும் அவர் பிரதரும் போய் ஈஸியாக வந்து ஒரு முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சாணக்கிழங்கு சொல்லும்போது சொல்லியிருந்தோம், ஒன்றுமே கிடையாது, ட்ரிபிளிகனில் 2 நாள் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க, 2 வேளை கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் காலையில் சாயந்தரம் பாப்பா அவர் கரூருக்கு வரமாட்டார், ஸோ கரூருக்கு வரவிடலை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஹாப்பி, முன்ஜாமீன் கொடுத்துட்டோம்னு அவருக்கு ஹாப்பி, 2க்கு நடுவில் ஒரு டிசிஷன் வந்துடும் தான் சொன்னோம். அப்படி தான் வந்துச்சுங்க. அவர் ஒரு வாரத்தில் அதை தளர்வு வாங்கிடுவார். இப்போ நாளைக்கு இப்போ மண்டே போயிட்டு வந்து நாங்கள் வந்து 3 நாளாக கையெழுத்து போட்டேன், தளர்வு கொடுத்துருங்க, இப்போ சிஎம்மோட மீட்டிங் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தளர்வு வாங்கிறார். ஸோ 2 வேளை கையெழுத்து போடணும், இப்படி தான் முடிஞ்சிடும். என்னென்ன 10 நாள் ஒருத்தரை பிடிச்சி உள்ள வைக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. தண்டிக்கப்பட்டு உள்ள வைக்கப்படணும். விசாரணை கைதியாக உள்ள இருக்கிற அர்த்தமே கிடையாது. 10 நாள் வந்துட போகிறாங்க, 15 நாள் வந்துட போகிறாங்க, அதில் வந்து என்ன லாபம் கிடைக்குது? அவங்க நான் ஜெயிலில் அடைச்சிட்டேன், அது தண்டனை கிடையாது, அது விசாரணை கைதி. அதற்கு பதிலாக இவர்கள் இந்த நடந்திருக்கக்கூடிய குற்றங்கள் எதுவுமே கொலையோ கொள்ளையோ அல்ல, ரைட்? இந்த மினிஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது இது வந்து ஒயிட் காலர் கிரைம், ஸ்கேம்ஸ். ஸோ நான் எங்கேயோ காசு ஆட்டையை போட்டிருக்கேன், நான் நிலமில்ல ரோடே போடாமல் ரோடு போட்டேன்னு சொன்னேன், நீர்நிலையில் ஆக்கிரமித்தேன், என் வேண்டப்பட்டவங்களுக்கு பட்டா கொடுத்தேன், நான் காசு வாங்கினேன், லஞ்சம் வாங்கிட்டு ஒரு கம்பெனிக்கு அனுமதி கொடுத்தேன், எல்லாமே ஒயிட் காலர் கிரைம்ஸ். இது மாதிரிலாம் இருந்தால் ஸோ இந்த ஒயிட் காலர் கிரைம்ஸ்லாம் ஏற்கனவே என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃப் தான் இருக்கும், புதுசாக ஒரு ப்ரூஃப் கிரியேட் பண்ண முடியாது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான். அது ஏற்கனவே அழிக்கப்பட்டிருந்தால் அது ஒன்று திரும்பி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ரைட்? அப்போ இவரை ஒரு வாரம் ஜெயிலில் வச்சுட்டா படப்படம் எல்லாரும் வந்து வாக்குமூலம் கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்கல, அர்த்தமே கிடையாது. ஸோ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும், ஏவல் சிறையில் இருந்தாலும் வெளியிருந்தாலும் திருவண்ணாமலை மக்கள் வந்து முன் வந்து ஒரு புகார் கொடுப்பாங்க, நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் வச்சு தான் நீங்கள் அங்கே மூவ் பண்ண முடியும். அப்போ விசாரணை கைதிகளாக யாரையும் சிறையில் எடுப்பது அர்த்தம் இல்லை, அவர்களை தண்டனை கைதிகளாக மாற்றுவதில் தான் உங்களுடைய அரசுடைய வேகம் இருக்குது. அதை நீங்கள் செய்யணும். அது செஞ்சால்
இன்னைக்கு பேசும்போதும் தீய சக்தின்னு திமுக குறிப்பிடாரு, தீர்ந்து போன சக்தின்னு ஏடிஎம்கே கொடுக்குறாரு. ஏடிஎம்கேல ஆளே இல்லை, தீர்ந்து போயிட்டாங்க. சரி, தீர்ந்து எங்கே போனாங்க? தீர்ந்து போன சக்தியில் தீர்ந்து வந்த சக்தின்னு கொடுத்தது இல்லை, அங்கே போய் தீர்ந்து இங்கே வந்துருச்சு. அப்போ அதே தான் வாஷிங் மிஷினா இன்னைக்கு அதை கேட்குறாரு. நாங்களாம் இந்த வாஷிங் மிஷின்றாங்க இது. அப்போ நீங்கள் வந்து வெண்டிங் மிஷின் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க எலெக்ஷன் ரைட், நீங்கள் வாஷிங் மிஷின் இல்லை. ஆனால் நீங்கள் வாக்குறுதி கொடுங்க, வெளியில் மக்கள் சொல்லுங்கள், மக்களே உங்களுக்கு தெரியாது இல்லை, மக்களே நான் உங்களுக்காக வந்திருக்கேன், மக்களே நான் பணத்துக்காக வரல எல்லாம் சொல்கிறீங்கல்ல. அப்போ இதே மாதிரியான ஊழல் புகார்களில் வழக்குகள் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மீது என்ன நடவடிக்கை அதை சொல்லணும்ல. திமுகவை நான் விடமாட்டேன், நீங்கள் வெளுத்து கட்டிடுங்க, எலெக்ஷன் வெளுத்து ரைட் ஓகே, ஏடிஎம்கே நீங்கள் தோக்கடிங்க ரைட் ஓகே. திமுகவை அதிமுக வாங்கிறது இல்லை. மக்கள் பணத்தை சுரண்டியவர்கள் எந்த கட்சிங்கிற கேள்வி கிடையாது. மக்கள் பணத்தை சுரண்டியவர்கள் அதிமுகவில் இருந்திருந்தாலும் தாவேக்கால சேர்ந்திருந்தாலும் அவங்களை விட மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? அங்கே தான் முக்கியமான கேள்வி. இப்போ திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் மீது எவ்வளோ வேகமாக வழக்குகள் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதும், அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் மீது என்ன வழக்குகள் இருக்குது, அது என்ன பொசிஷனில் இருக்குங்கிறது தான் உண்மையான கேம் இருக்குது. அப்போ தான் தெரியும். இன்னைக்கு காலைல வந்து இந்த ஸ்பீச்சை நான் கேட்டுட்டு இருக்கும் போதே பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கிறார். அவர் சொல்றார், இவங்க 2 பேரும் வேண்டாம் தானாங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டோம், அவங்கள பூரா கூட்டு வச்சுட்டு இருக்காரு, என்ன கணக்குன்னே தெரியல. இது நான் என் பக்கத்தில் உட்காந்து ஸ்பீச்சை கேட்டு இருந்தார். அவராக நான் வெறும் கமெண்டே பண்ணால் வெறும் ஸ்பீச் கேட்டுட்டு இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற உடனே சொல்கிறார், இவங்கெல்லாம் வேண்டாம் தானங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம், இவங்களுக்கு ஓட்டு போட்டோம், இவங்க பாருங்க அவங்கள கூட சேர்த்து. இதுதான் காமன் மென்ஷன். நீங்கள் யாரையும் சேர்த்துக்குங்க, அது உங்கள் கட்சி. அண்ணன் நாதவர்ஜுனா சொல்கிறாரு, எலெக்ஷன் இன்ஜினியரிங்க்கு நிறைய பேர் தேவைப்படுது, ஸ்ட்ரக்சரல் பில்டப் தேவைப்படுது, அதனால் நாங்கள் வந்து ஆளப்பணம் சேர்த்துருக்கோம் ரைட் வச்சுக்கோங்க. யாரை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க ரைட், யாரையும் சேர்த்துட்டு போங்க. வழக்கு என்ன பண்ண போறீங்க? பிகாஸ் யூஆர் இன் கவர்மெண்ட் நோ. ஏன் கூட சேர்ந்துட்டா உங்களுக்கு வழக்கு பாதுகாப்பு, ஏன் கூட சேர்ந்துட்டா உங்கள் குவாரிலாம் நீங்கள் மண்ணள்ளிக்கலாம், நீங்கள் குவாரியில் வந்து கல்வெட்டிக்கலாம் அப்படின்னு, அது வந்து நோவே டிஃபரெண்ட் ஃப்ரம் எனிபடி. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு தாவேக்க தலைவராகவே அந்த மேடையில் பங்கேற்றிருக்காரு அப்படின்னாலும் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மேடையாக தான் அமைந்திருக்கு இல்லையா? ஏன்னா இடைத்தேர்தலுக்கான ஒரு விதையாக தான் அந்த மேடையை பயன்படுத்தி இருக்காரு. அப்படி தான் பயன்படுத்தணும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நீங்கள் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்தணும். அசம்பிளியவே அரசியல் மேடையாக்குறோம், திருமண விழாக்கள் அரசியல் மேடையாக்குறோம், எல்லா இடமும் அரசியல் மேடை. அரசியல் மேடையில் நீங்கள் அரசியல் பேசாமல் இருக்க முடியும்? அது வந்து பியூர்லி தாவேக்காவுடைய ஸ்டேஜ். அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டேஜ் கிடையாது. அங்கே தலைமைச் செயலர் கிடையாது, கலெக்டர் கிடையாது, டிஜிபி கிடையாது. அங்கே முழுக்க தாவேக்கா ஸ்டேஜில் அவர் வந்து இடைத்தேர்தல் பற்றி ஒரு விதை போட்டு தானே போவார். 7 தொகுதி இடைத்தேர்தல் வருது இன்னைக்கு தேதிக்கு. ஸோ அந்த 7 தொகுதி எடுத்து திமுக தோக்கடிச்சிடணும், அதிமுக தோக்கடிச்சிடணும், இவங்களை ஒரு முறை இல்லை நிரந்தரமாக எப்பயுமே வர முடியாத அளவுக்கு தோக்கடிச்சிடணும். இதுதான் அவருடைய பாயிண்டாக இருக்குது. அதை ஓப்பனாக டைரெக்டாக ஒரு கட்சி தலைவராக சொல்லிட்டார். ஓகே, விஜயபாஸ்கர் அவர்களுமே அந்த மேடையில் ஏறி பேசுகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவராகவே அந்த இடத்துடைய கேண்டிடேட்டாக நிற்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைன்னா விடுவாரான்னு. ஆனால் இது எதுவுமே தாவேக்காவுக்கு சறுக்காவே இருக்காதா? ஹியூஜ் லாஸ், இர்ரிப்பேரபிள் லாஸ்ங்கிறது அவங்களுடைய செயல்பாட்டில் தான் பார்க்க முடியும். ஒருத்தர் வந்து கெட்டவர்னே நீங்கள் பிம்பம் வச்சுருப்பீங்க, அவர் ஆட்சிக்கு வந்து அமைச்சராகி ஒழுங்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சாருன்னு அதை மறந்துடும். முன்னாடி அப்படி இருந்தார்ப்பா, இப்போ பயங்கரமாக பின்னுறாருப்பா அப்படின்னு நம்ம அப்படியே மாற்றி சொல்லிடுவோம். அதனால் அந்த ஒரு நெகட்டிவ் பிம்பம் இவர்கள் மீதுலாம் இருக்கிறது உண்மைதான். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே அவங்க இருக்கிறது உண்மைதான். அது வந்து இங்கே எப்படி செயல்படுறாங்கிற பொறுத்து இருக்கும். ஆனால் அவங்க தான் கேண்டிடேட். அவங்க கேண்டிடேட் இல்லைன்னா அவங்க வேலையை காட்டிடுவாங்க. முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது பேசவே மாட்டாங்க, பேசுங்க சிஎம் சார்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பேசினா எழுந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பேச்சு இருக்காது, செயல் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன உணர்றீங்க இந்த 60 நாட்களுடைய விஜய் அவர்களுடைய ஆட்சியை? சிஎம் கம்மியாக பேசுகிறது சரிதான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. சிஎம் வந்து போராடம் பூரா பேசிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பேசினா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? கலைஞர் வந்து எங்கே மைக்கு நின்றாலும் பதில் சொல்லுவார். அவர் சிஐடி நகரில் பேசினாலும் சரி, கோபாலபுரத்தில் பேசினாலும் சரி, முரசொலி வாசலில் பேசினாலும் சரி, அறிவாலயம் வாசலில் பேசினாலும் சரி, தலைமைச் செயலர் எங்கே பேசினாலும் மைக்கு நின்றாலும் கொடுத்துருவார். நானே ஒரு பத்திரிகையாளர் தான் வேறு சொல்லுவார். அவர் உடனே நம்ம எல்லாம் ஆட்சியில் போட்டு அவர் உட்கார வச்சிட்டோமா என்ன? ஸோ அது நீங்கள் ப்ரெஸ்ஸில் பேசுகிறீங்களா இல்லையாங்கிறது மேட்ரே கிடையாது. அவர் பேசலாட்டா அவங்க அமைச்சர் பெருமக்கள் பேச போகிறாங்க, கட்சிக்காரங்க பேச போகிறாங்க. அதனால் வந்து செயல் தான் இங்கே தேவை, இங்கே பேச்சு தேவையில்லை. பேசி வீணாக போன ஒரு இடமா நம்ம உட்காந்துருக்கோம். அதனால் வந்து பேசாமல் இருந்தாலும் நல்லதாக, செயல்பட்டால் சரி, சரியாக செயல்பட்டால் ரொம்ப சரி. ஓகே, பத்திரிகையாளர்னு சொல்லும்பொழுது இன்றைக்கி பத்திரிகையாளர்களுக்கு உள்ள வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா நேற்றைய தினம் வந்து அவங்களுக்கு அனுமதிக்கான பாஸ் கொடுத்து இன்றைக்கி அவங்க எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு அனுமதி கிடையாது, வெளியே போகணும். எதுக்காக இந்த ஒரு புறக்கணிப்புன்னு சுத்தமாக புரியல. அந்த ஐடியாவே எனக்கு கிடைக்கல. அது வந்து என்னத்துக்கு அப்படின்னு தெரியல. எங்கேயாவது காலி சேர் இருக்குது, எங்கேயாவது கொட்டாய் விட்டாங்க, எங்கேயாவது தூங்குனாங்க, கண்டுபிடிச்சிடுவாங்களா அப்படின்னு ஒரு தயக்கம். ஏன் அப்படின்னா 2 விஜயபாஸ்கர்கள் ஸ்கொயர் வந்து சேர்ந்தாங்க இல்லையா? அங்கே சேர்ந்தபோது இவங்க சேர ஆரம்பித்த உடனே மதியம் 12:30 மணி ஆச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆனோடனே விஜய் மாட்டு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கொண்டு சார் அங்கே விஜய் கிடையாது. அதனால் வந்து அவங்க மாட்டு பேசிகிட்டு இருக்கோம், கட்சி மாதிரி சேர்றோம், அது ஒரிஜினல் நம்ம விஜயபாஸ்கர் தான் சொல்லிட்டு இவங்க எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. பின்னாடி பூரா ஏகப்பட்ட காலிச்சேர். அங்கே மிச்சம் மீதி எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து நல்லா தூங்கி, நல்ல ஏசி கவர்டு. நம்மளால் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த கரகாட்டக்கார படத்தில் சொல்லுவானே, நீங்கள் தவுள் வாசிக்கணும் நான் தூங்கணும் அப்படின்பார். கவுண்டமணி சாரை பார்த்து செந்தில் சார் நீங்கள் தவுள் வாசிக்கணும் நான் தூங்கணும் நம்பர். அது மாதிரி நல்ல இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க அவர் தாளாட்டு மாதிரி ஜம்முன்னு படுத்து தூங்கினாங்க நிறைய பேர். இது எல்லா சேனலும் எடுத்து போட்டாங்க. என்ன நிறைய பின்னாடி காலி சேர்கள் இருக்குது.
வந்திருந்தவங்களும் திரும்பி நிறைய பேர் தூங்கிட்டாங்க. ஏன்னா நைட்டு பூரா 7 மணி நேரம் 8 மணி நேரம் ட்ராவல், ஒன்று புதுக்கோட்டையிலேருந்து கரூர்லேருந்து வரலாம் 7 மணி 8 மணி நேரம் ட்ராவல். ஸோ அவங்க திரும்பி 7-8 மணி நேரம் போனவங்க. ஸோ அலுப்பாக இருக்குங்கனால வந்து தூங்கிட்டாங்க எல்லாருமே. இந்த வீடியோ காட்சிலாம் வந்த மாதிரி இங்கே தான் எடுத்து போட்டு போகிறாங்க. இதுனா நாம ட்ரோன் ஷாட்டில் எடுத்து வச்சுட்டு கூட்டம் அப்படியே அம்மிட்டு இருக்க மாதிரி பயங்கரமாக அப்படியே முன்ன பின்ன வச்சு நம்ம போட்டு காட்டுறோம். எங்கே க்ளோஸ் அப் காட்டணும், எங்கே கட் பண்ணணும் நம்ம எடிட்டருக்கு வந்து பிரமாதமாக தெரியும். பத்திரிக்காரங்க வந்தாங்கன்னா நம்மளை விட்டுருவாங்க, வேற எங்கேயா இருக்கு எடுத்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஐ டோன்ட் சி எனி அதர் ரீசன். அவர்களை வந்து ஏதோ வந்து ஒரு பயங்கரவாதிகள் மாதிரி வெளியேற்றி நீங்கள் உள்ளே இருக்கக்கூடாது போங்கன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரியும் நம்ம பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கேமரா வேண்டாம் ரிப்போர்ட்டர்ஸ் வாங்கம்பாங்க. ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் கேமராமேன் மட்டும் இருக்கக்கூட ரிப்போர்ட்டர்ஸ் வேண்டாம்பாங்க. இது மாதிரி நிறைய சொல்லி பார்த்துருக்கோம். யாருமே வேணாம், பத்திரிக்காரங்களே வேண்டாம், எஸ்பி சொல்கிறாரு இங்கே செல்லாதுங்க, கலெக்டர் கொடுத்தா செல்லாதுங்க அப்படின்றார். ஐ எம் கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸ், நோ க்ளூ. எதுக்காக இது பண்ணாங்க? அவர் என்ன பயங்கரவாதிகளா, தீவிரவாதிகளா, ஏதாவது குறுக்க பார்த்து கேள்வி கேட்டு போகிறாங்களா, விஜய் சார் நீங்கள் பதில் சொல்ல முடியுமா முடியாதுன்னு ஆம்புஷ் பண்ண போகிறாங்களா? அதெல்லாம் பண்ணுறவங்களே கிடையாது, பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் நாகரிகம் தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே இடத்துலையே இருக்கக்கூடாது, கிளம்புங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன நினச்சின்னு எனக்கு ஒன்று புரியல. ரொம்ப சர்ப்ரைஸ். ஊழல் யாரு கேட்டாலும் வந்து லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 60 நாட்கள்ல வந்து நிறைய பேர் விஜய் அவர்களுடைய ஆட்சியை பற்றி பெருமையாக பேசக்கூடிய விஷயத்தில் ஊழல் குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து ஒரு கரண்ட் வாங்கணும், அந்த ஒரு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு போனாலுமே இப்போ யாரும் லஞ்சம் கேட்கறது கிடையாது, மரியாதையா நடத்துறாங்கன்ற விஷயம் பொதுமக்களுமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது நான் அப்படி கேள்விப்படலை. நான் கேள்விப்பட்டது மேல் மட்டத்தில் குறைஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் வந்து அமைச்சர் காசு கேட்டார், செக்ரட்டரி காசு கேட்டார் அப்படிங்கிற சமாச்சாரங்கள் வரலையே தவிர கீழே வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து, ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து, கலெக்டரேட்லேருந்து எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் முழுசாலாம் ஒளிஞ்சிடல. உங்களுக்கு தெரியுமில்ல சார்னு சொல்லி சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்படிலாம் சுத்தமாலாம் ஒளிஞ்சிடல. பாட்டிலுக்கு எங்கேயுமே எக்ஸ்ட்ரா காசு கேட்கறது இல்லை, அதெல்லாம் இல்லை. எல்லாம் கேட்டுட்ருக்காங்க, நடந்துகிட்ருக்கு, எல்லாமே ஓடிட்டுருக்கு. அதில் வந்து கீழ் லெவலில் ஊழல் வந்து சுத்தமாலாம் ஒளிஞ்சிடல. அது வந்து ஏற்கிறதுக்கு இல்லை, அது உண்மையும் இல்லை. Behind Roots Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Karthipuram 200-acre Dream Township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafoods, இப்போது தமிழகம் எங்கும். Air Fiber Wi-Fi all in one plans. Wi-Fi, OTT, IPTV. Pay 6, get 6 months free. Naturals, world fastest growing saloon chain. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். GT Holidays presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey, powered by Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing saloon chain, Dr. Srivarma Oil Tarum Ayurveda.